Hello and welcome to the worship service of Grace Baptist Church, Grace Valley once again. Grace Baptist Savi Grace Valley ஆராதனைக்கு ஒரு முறை கூட யாவரையும் வருக என்று வரவேற்கிறோம். And let's sing some songs this morning. இந்த காலை வேளையிலே ஒரு சில பாடல்கள் நாம் சேர்ந்து பாடுவோம். தேனினிமயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே. மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவியை உயிரை தாமே ஏந்தவராம். பாவியை மீட்க தாவியை உயிரை தாமே ஏந்தவராம். பின்னும் நேமியம் கருணை நிலை வரமுண்டு நீதம் துதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமயுலகமுபாயமாய் நீங்கிவிடும். காலையில் பனி போல் மாயமயுலகமுபாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே.
துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடம். துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடம். நீயும் அன்பதை சேர்த்தால் அனைத்துன்னை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த வேலையிலும் ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கும்படி தேவரீர் எங்களுடைய வாழ்க்கையிலே சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தயவையும் தந்த தயவுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையிலே ஆண்டவரே நாங்கள் சகல துதியையும் கனத்தையும் மகத்துவத்தையும் மாட்சிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்தத்தக்கதாக தேவரீர் கிருபை தருவீராக. உம்முடைய வார்த்தை நிமித்தம் எங்களோடு இடைப்படுவீராக. நீர் யார் என்பதையும் நீர் எங்களுக்காக என்ன செய்தீர் என்பதையும் நாங்கள் உணர்ந்து நாங்கள் உண்மையாய் ஆராதிக்க தேவரீர் கிருபை தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இந்த ஆராதனையிலே ஆண்டவரே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க. செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆண்டவர் நம்முடைய வார்த்தையானது கிரியை செய்ய கிருபை தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். இயேசு என் அஸ்திவாரம், ஆசை எனக்கவரே. நேசமுசிப்பாருதல் இயேசுவில் கண்டேன் ஞானம். நேசமுசிப்பாருதல் இயேசுவில் கண்டேன் ஞானம். பஞ்சம் பசியுடனே மிஞ்சும் துயர் வந்தாலும் அஞ்சிடேன் இவையையன். தஞ்சமே சிறுக்கையில் அஞ்சிடேன் இவையையன். தஞ்சமே சிறுக்கையில் என்ன மாதுரமாவர் நன்னய நாமசுவை. என்னகத்தில் நினைத்தால் இன்னல் பறந்திடுமே. என்னகத்தில் நினைத்தால் இன்னல் பறந்திடுமே. லோகம் என்னை எதிர்த்து போவென்று சொல்லிடினும் சோகமடைவேனோ என் ஏகன் எனக்கிருக்க. சோகமடைவேனோ என் ஏகன் எனக்கிருக்க.
என்னென்ன மாயலோக கனலென் மேல் வந்தாலும் முன்னும் பின்னுமாயேசு என்னை நடத்திடுவார். முன்னும் பின்னுமாயேசு என்னை நடத்திடுவார். வியாதியால் எந்தனது காயம் கெட்டு போயினும் மாயத் தோற்றத்தை இயேசு நாயகன் மாற்றிடுவார். மாயத் தோற்றத்தை இயேசு நாயகன் மாற்றிடுவார். பாவத்தால் என்னில் வந்த சாவக்கரகள் மாற்றி சோபித நீதியுடை ஆபரணமாயிவார். சோபித நீதியுடை ஆபரணமாயிவார். ஆசையன் மானவாட்டி ஆக்குவேன் உன்னை என்னும் நேச உறுதியுரை இயேசு எனக்களித்தார். நேச உறுதியுரை இயேசு எனக்களித்தார். மகாபரிசமும் கிருபையும் நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட உம்முடைய சத்தியத்தை நாங்கள் கேட்கப் போகிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். பேசுகிற தாசனை நீர் பலப்படுத்தியறலும். உம்முடைய வார்த்தையின் மூலமாக வேத சத்தியங்களை தெளிவாக கற்றுக்கொண்டு அவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும்படியாக கஞ்சுகிறோம். எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயின் சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். இவர்களுக்கு ஐயோ! இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். Let's come back to our sermon this morning. செய்திக்காக நாம் கடந்து செல்வோம். And the title for the sermon is The Danger of Apostates. செய்தியினுடைய தலைப்பு விசுவாச துரோகிகளின் ஆபத்து என்ன என்றுதான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது. The portion is Jude 9-11, யூதா 9-11 வரையுள்ள வசனங்கள். This morning we have come to a passage that is a bit more difficult to understand. இந்த காலை வேளையில்
புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமான ஒரு பகுதிக்கு நாம் வந்து கடந்து வந்துள்ளது. பட் தெர் இஸ் அ வெல்த் ஆஃப் ட்ரூத் இன் திஸ் வேர்ட்ஸ் ஆஸ் வெல். இந்த வசனங்களில் ஏராளமான சத்தியங்கள் நமக்கு கிடைக்கும். இன்ஃபேக்ட் we are simply continuing with the same thought that Jude sought to express in the previous verses. முதல் நம்ம வந்து பார்த்த அதே வசனங்களில் இருக்கக்கூடிய அந்த காரியங்கள் தான் வந்து இப்போவும் இன்னைக்கு நான் வந்து பார்க்க போகிறது. Today we will continue to consider the dangers presented by those who reject the truth of the gospel. சுவிசேஷத்தினுடைய உண்மையை வந்து புறக்கணிக்கிற நபர்களுடைய அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய ஆபத்து என்னவென்று தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது. அண்ட் சீக் டு சாட்டிஸ்ஃபை themselves, அவர்களை வந்து திருப்திப்படுத்தக்கூடிய அந்த நபர்களாய் அவர்கள் காணப்படுகிறது. ஜூட் ரிவீல்ஸ் தேர் அரகன்ஸ் அண்ட் ரெக்லெஸ் abandon ஆஃப் த ways ஆஃப் God. யூதா வந்து தேவனுடைய வழிகளை வந்து ஒரு பொறுப்பற்ற முறையில் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலையும் அது பொறுப்பற்ற நிலைமையிலும் இந்த நபர்கள் காணப்படுகிறது என்று யூதா நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அவர்கள் ஆவணத்தோடு இருக்கிற நபர்கள். Let's dig into these verses and see what we can discover concerning the dangers of apostates. இந்த விசுவாச துரோகிகளை குறித்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று இந்த வசனங்களில் வந்து நம்ம கூர்மையாக நாம் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். First of all, a word of caution. முதலாவதாக in verse 9 9வது வசனத்தில் ஒரு எச்சரிக்கை வார்த்தை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அங்கே என்ன? Yet Michael the archangel, when contending with the devil, he disputed about the body of Moses. இங்கே மோசையினுடைய சரீரத்தை குறித்து மிகாயேல் வந்து பிரதான தூதனாகிய மிகாயேல் வந்து சாத்தானோடு ஒரு போராட்டத்தில் ஏற்பட்டது என்று இங்கே சொன்னது. ஆனாலும் he did not dare bring against him a railing accusation, but said the Lord rebuked thee. இவர்கள் என்ன தெரியுமா? இந்த பிரதான தூதனாக மிகாயேல் என்ன சொன்னது? உனக்கு விரோதமாக நான் வந்து ஒன்றும் செய்யறதில்லை, கர்த்தர் உனக்கு தேவையானது கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் விட்டார். அவருக்கு வந்து ஒரு குற்றச்சாட்டோ ஒன்றும் சொல்லாமல், இந்த பிசாசுக்கு விரோதமாக பேசாமல், கர்த்தர் உன்னோடு அதுக்குள்ள பதில் கொடுக்கட்டும் என்று சொல்லி அவர் வந்து விலகினார். This is likely the most difficult verse in all of Jude to comprehend. இந்த வசனம் தான் இந்த யூதா நிருபத்தில் புரிந்து கொள்ள முடியாத ஒரு வசனமாய் காணப்படுகிறது. He speaks of a contention between Michael the archangel and the devil concerning the body of Moses. மோசையினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுக்கும் மிகாயேலுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டம் அல்லது வந்து ஒரு தர்க்கம் அங்கே ஏற்பட்டது என்று அவர் சொல்கிறார். This is likely something that had tormented Satan since the death of Moses. மோசையோட மரணத்துக்கு அப்புறம் இது சாத்தானை வந்து ரொம்ப துன்புறுத்தி கொண்டிருந்த ஒரு காரியமாய் காணப்பட்டது. God had chosen Moses to lead the people at his death. அவருடைய மரணம் வரைக்கும் தேவனுடைய ஜனங்களை வந்து அவர் வந்து வழிநடத்தும்படிக்கு அவரை வந்து தெரிந்து கொண்டார். God buried him in secret. அவர் மரித்ததுக்கப்புறம் அவர் ரகசியமாக ஆண்டவர் அவருடைய சரீரத்தை புதைத்தார். Now, in order to prevent the Israelites exhuming his body, in Deuteronomy 34 5-6, உபாகமம் 34 5-6 வரைக்கும் நாம் பார்க்கிற வண்ணமாக இந்த இஸ்ரேலர் வந்து இவருடைய அந்த சரீரத்தை வந்து குழி தோண்டி எடுக்காமல் இருப்பதற்காக ஆண்டவர் வந்து ரகசியமாக அவரை அடக்கினார். According to the word of the Lord, Moses, the servant of the Lord, died in the land of Moab. மோவாபிலே தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் மோசை தேவனுடைய ஊழியக்காரனாய மோசை வந்து மோவாபிலே வந்து இருந்து போனதாய் நாம் பார்க்கிறது. So let's look at here the conflict, ஒரு மோதல் என்னவென்று. Jude reveals there was a contention between Michael and Satan. மிகாயேலுக்கும் சாத்தானுக்கும் இடையில வந்து ஒரு பெரிய ஒரு தர்க்கம், அது ஒரு போராட்டம் நேரிட்டது என்று இங்கே நமக்கு அவர் எடுத்து சொல்கிறது. Apparently Satan sought to discover the body of Moses. மோசையினுடைய சரீரத்தை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று சாத்தான் அவருக்கு வந்து ஒரு விருப்பம் இருந்தது. We might feel as if there is a little to be learned from this account. இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள போகிறது என்ற ஒரு கேள்வி நாம் கேட்கலாம். பட் it reveals a great and relevant truth. நமக்கு பொருந்தனா பெரிய ஒரு உண்மை வந்து இதிலிருந்து நம்மளால் கற்றுக்கொள்ள முடியும். Michael was a servant or Michael was a servant and a representative of God. தேவனுடைய பிரதிநிதியும் தேவனை சேவிக்கிற ஒரு நபருமாக இருந்தது இந்த தூதன். Because of his association and possession with the Lord, Satan strove with him. தேவனோடு இவருடைய அந்த நெருங்கிய அந்த தொடர்பை பார்த்து பிசாசானவன் எப்போ பார்த்தாலும் இந்த மிகாயேல் இந்த தூதனை வந்து துன்புறுத்தி கொண்டு இருந்தது.
we too are engaged in a spiritual confrontation. நாமளும் வந்து ஆவிக்குரிய நிலைமையில ஒரு போராட்டத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. Satan is opposed to all that is holy and righteous. நீதியுள்ளதும் பரிசுத்தமானதும் எல்லாத்துக்கும் சாத்தான் வந்து எதிரியாய் காணப்படுகிறது. He decides to deceive and defeat as many as he can. எவ்வளோ நபர்களை வந்து ஏமாற்ற முடியுமோ அவ்வளோ நபர்களை ஏமாற்ற அவன் வந்து விருப்பமுள்ள நபராய் காணப்படுகிறது. Read Ephesians 6:12. எபேசியர் 6:12 கொஞ்சம் எடுத்து பாருங்கள். That tells us what kind of wrestling that we have in this world. இந்த உலகத்தில் யாரோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது என்று எபேசியர் 6:12 நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு தெரியும். So now the constraint, ஒரு கட்டுப்பாடு. When Michael was confronted by Satan, அதாவது சாத்தான் வந்து மிகாயில் இந்த தூதனை வந்து அவரிடத்துல வந்து இந்த போராட்டம் நடத்தும் பொழுது he dare not bring against him railing accusation. மிகாயில் தூதன் வந்து ஒருபோதும் என்ன தெரியுமா, இவருக்கு விரோதமாக சாத்தானுக்கு விரோதமாக ஒரு காரியமும் அவர் செய்யவில்லை. This simply means that Michael did not bring a slanderous judgment and condemnation. மிகாயில் வந்து ஒருபோதும் வந்து இவர் நியாயம் தீர்க்கிற வண்ணமாக பிசாசுக்கு விரோதமாக உண்மை பேசலை. He did not seek to exercise dominion or administer punishment. அவர் வந்து அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் என்று சொல்லி அவர் ஒன்றும் நினைக்கவும் கிடையாது. We must keep in mind that Michael was not an aggressor. மிகாயில் என்ற அந்த தூதன் வந்து ஒருபோதும் வந்து மற்ற நபர்களிடத்தில் வந்து சண்டை போடுகிற ஒரு நபர் கிடையாது. He is an angel of the rank with the Lord, no doubt possesses great power through the Lord, but he refrained from overstepping. அதாவது இந்த மிகாயில் என்ற தூதனுக்கு வந்து தேவன் வந்து பெரிய சக்தி கொடுத்திருக்கிறார். சக்தி வாய்ந்த ஒரு நபர். அவருக்கு வந்து சாத்தானுக்கு தண்டனை கொடுக்க அதிகாரம் உண்டு, ஆனாலும் அவர் அது செய்யவில்லை. He chose not to engage Satan, but rather decided to leave that to the Lord. சாத்தானை வந்து சாத்தானுக்கு விரோதமாக குற்றச்சாட்டு சொல்லாமல் தேவனுடைய கையில் சாத்தானை அவர் வந்து வைத்து விட்டார். We too belong to the Lord. நம்மளும் கர்த்தருக்கு சார்ந்தவர்கள். We have been bought with a price. ஒரு பெரிய விலை கொடுத்து தான் நம்மை அவர் வாங்கினது. The Lord loves us with an unconditional love. அதாவது நிபந்தனையற்ற ஒரு அன்பினால தான் வந்து ஆண்டவர் நம்மளை அன்பு கூறியது. I am convinced that God will withhold nothing from us that we need. நமக்கு தேவையான ஒரு காரியம் வந்து அது எடுத்து போடாது. We possess great power with the Lord through prayer. நமக்கு ஜபத்தின் மூலம் தேவனோடு பெரிய வல்லமை நமக்கு உண்டு. However, we are no match for Satan. அப்படி இருந்தாலும் சாத்தானுக்கு நம்ம வந்து சமமே கிடையாது. God has not called us to proclaim punishment or seek to put the adversary in his place. அதாவது பிசாசை வந்து அவனுடைய ஸ்தானத்தில் நிறுத்தி அவனுக்கு வந்து தண்டனை கொடுக்க நம்மை வந்து ஆண்டவர் அழைக்கவே கிடையாது. We would be wise to leave that to the Lord. இதெல்லாம் தேவனுக்கு நாம் கொடுத்த விவேகமுள்ள நபர்களாய் நாம் காணப்படும். Then there is a confidence, ஒரு நம்பிக்கை. rather than continuing to engage in conflict. இந்த பிசாசோடு வந்து சண்டை போட்டுக்கொண்டு இருக்காமல் சண்டை போடுவதற்கு பதிலாக மைக்கேல் said, the Lord rebuke thee. கர்த்தர் உன்னை வந்து அதுக்கு கர்த்தர் அது பதிலளிக்கட்டும் என்று அவர் சொன்னார். He knew this was outside of his realm of authority. என்னுடைய அதிகாரத்துக்கு வெளியே என்று மிகாயில் தூதன் புரிந்துவிட்டது. And he chose to turn it all over to the Lord, having full confidence in him. கர்த்தர் வந்து அவர் போதுமானவர், அவரால் எல்லா காரியங்களும் முடியும், சாத்தியமானது என்று சொல்லி இந்த காரியத்தையும் கர்த்தர் கையில் அவர் வந்து விட்டு வைத்தார். Here is the truth of all this. Apparently, there were those in Jude's day who believed that they were spiritually superior. இதனுடைய உண்மை என்ன என்று சொன்னால், யூதா அப்போஸ்தலருடைய அந்த காலகட்டத்தில் ஆவிக்குரிய நிலைமையில வந்து மேல்நிலையில் இருக்கிற நபர்கள் என்று யோசிக்கிற நபர்கள் அங்கே இருந்தது. They acted as if they had all solutions, that there was nothing, including Satan himself, that could hinder or prevent their devious and destructive ways. இவருடைய தவறான வழிகளை வந்து அதில் இவரை பிசாசனாலேயோ ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு நம்பிக்கை, போலி நம்பிக்கை இவர்களுக்கு இருந்தது. ரியலி திஸ் இஸ் ட்ராஜிக். இது சோகமான ஒரு காரியம். They professed to have power over Satan. இவர் பிசாசுக்கு மேல் இவர்களுக்கு வந்து பெரிய வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு என்று சொல்லி, they had been enslaved by him and their lives were under his control. அவர் புரியாத ஒரு காரியம், பிசாஸ் அவர்களை வந்து அடக்கி கொண்டு ஆண்டு கொண்டு அவருடைய பிசாசனுடைய அடிமைகளா இப்பேற்பட்ட நபர்களை வைத்து விட்டது என்று இவர்களுக்கு
புரியாது. we must guard against those who possess a spiritual arrogance. இப்போ ஆத்மீக ஆணவம் வைத்திருக்கிற நபர்களுக்கு நாம் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். I have always been skeptical of those who claim to have over control over Satan and the powers of darkness. அப்போது இந்த அந்தகார சக்தி மேலேயும் சாத்தானுக்கு மேலேயும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லுகிற நபர்கள் மேலே பெரிய சந்தேகம்தான் எனக்கு உள்ளது. Often those who practice this witchcraft things claim to have a new word of revelation from God. இந்த பில்லி சூன்யம் எல்லாம் செய்கிற நபர்கள் அவர் என்ன சொல்ல தெரியுமா, தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது அப்படின்னு எல்லாம் அவர் சொல்லிவிடும். செகண்ட்லி, a word of contrast. இங்கே மாறுபாடான verse number 10 10வது வசனத்தில் மாறுபாடான ஒரு வார்த்தையை நம்மளால் பார்க்க முடியும். But they speak of evil those which they know not. அவர் புரியாத காரியத்தை குறித்து அவர் வந்து என்ன தெரியுமா, தீங்கு பேசிக்கொண்டிருக்கிறது, தீய காரியங்களை பேசிக்கொண்டிருக்கிறது. But what they know naturally as brute beasts, in those things they corrupt themselves. அவர்களை வந்து அழித்து விடுகிற நபர்களாய் காணப்படுகிறது, மிருகங்களை போல் அவர் காணப்படுகிறது என்று யூதா சொல்லுகிறது. The language of apostates, இந்த விசுவாச துரோகிகளினுடைய அந்த பாஷை, அவர் பேசுகிற அந்த பேச்சுகள் எப்படி என்று பார்ப்போம். their words are filled with evil. அவருடைய வார்த்தைகள் வந்து அதாவது துர்மார்க்கம் அல்லது வந்து பொல்லாங்கு நிறைந்திருக்கிற வார்த்தைகள். Now their animosity toward that which is good and right. நேர்மையானதும் நல்லதுமான காரியங்களுக்கு விரோதமாக தான் இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும். It is defiant. இது இவர் எதிர்க்கிற பேச்சு தான் இவர் பேசிக்கொண்டிருக்கிறது. These speak evil. இவர்கள் வந்து தீயதான காரியங்கள் பேசிக்கொண்டிருக்கிறது. their words reveal their hearts. அவருடைய வார்த்தைகள் அவருடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று வெளிப்படுத்துகிறது. they blaspheme the things of God and bring reproach to those who serve him. அதாவது கர்த்தருடைய நாமத்துக்கு வந்து ஒரு கெட்ட பெயரையும் கொண்டு வந்து அவரை சேவிக்கிற நபர்களுக்கும் கெட்ட பெயரை கொண்டு வருகிற ஒரு நபர்களாய் காணப்படுகிறது. and their language is ignorant. அறிவற்ற பேச்சு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். they speak evil of those things which they know not. அறியாத காரியங்கள், புரியாத காரியங்களை குறித்து இவர் வந்து தீங்கு பேசிக்கொண்டிருக்கிறது. the word know here is in the Greek word is that to see, perceive or discern. புரிந்து கொள்ளுவது, பார்ப்பது என்றுதான் இந்த கிரீக் வார்த்தை நமக்கு எடுத்து சொல்கிறது. they speak evil of the things they do not see or understand. அவர் பார்க்காததும் புரியாததுமான காரியங்களை குறித்து இவர் வந்து தீய காரியங்கள் பேசிக்கொண்டிருக்கும். Now their hearts have been blinded to the things of God. தேவனுடைய காரியங்களுக்கு அவருடைய உள்கண்ணுகள் வந்து குருடாய் காணப்படுகிறது. and in ignorance they blaspheme his ways. கர்த்தருடைய வழிகளை வந்து அவர் வந்து துஷித்து கொண்டிருக்கிற நபர்கள். Isn't it tragic when people speak against the things they do not understand? புரிந்து கொள்ளாத காரியங்களுக்கு விரோதமாக தீய காரியங்கள் பேசுவது எவ்வளோ பயங்கரமாக இருக்குது கொஞ்சம் பாருங்கள். many nowadays speak evil against the things of God. தேவனுக்கு விரோதமாக பொய்யா வந்து தீய காரியங்கள் பேசிக்கொண்டிருக்கிற நபர்கள் உண்டு. because their eyes have never been open to the truth. உண்மைக்கு அவருடைய கண்கள் ஒருபோதும் திறக்கவில்லை. rather than seeking to see or understand the truth, they choose to continue in ignorance. அதாவது இந்த உண்மையை பார்த்து அது புரிந்து கொள்ளாமல் அவர் வந்து என்ன தெரியுமா, அந்த காலத்தில் குருடாய் அறிவற்ற நிலைமையில அவர் முன்னே செல்ல விரும்புகிறார். blaspheming and mocking God's truth. தேவனுடைய உண்மைகளையும் தேவனையும் வந்து அவர் வந்து கேலி பண்ணி கொண்டிருக்கிற காட்சி தான் காணப்படுகிறது. many among the world would have us believe that they know more about the real truth than we do. நாம் புரியதற்கும் அப்புறமாக உண்மை அவர்களுக்கு தெரியும் என்று ஏராளமான நபர்கள் நம்மளிடத்தில் வந்து பேசலாம். they reject the saving grace of God. கர்த்தருடைய ரட்சிக்கும் கிருபை வந்து புறக்கணிக்கிற நபர்களாக இவர் காணப்படுகிறது. and yet they have never experienced it. அவர் ஒருபோதும் ரட்சிக்கப்படாத நபர்கள். now the lives of apostates, இந்த விசுவாச துரோகிகளுடைய வாழ்க்கை என்ன என்று பார்ப்போம். their character, அவருடைய சுபாவம், they are described as brute beast. அவர் வந்து கொடூரமான மிருகங்கள் என்று அவரை குறித்து சொல்லியிருக்கிறது. this reveals that they are destitute of reason. அதாவது பகுத்தறிவு ஆதாரமற்ற நபர்கள் ஆய் காணப்படுகிறது இந்த நபர்கள். அது மட்டுமல்ல, they are absurd, அதாவது பொருளற்ற நபர்களாய் காணப்படுகிறது. they are unreasonable, நேர்மையற்ற நபர்களாய் காணப்படுகிறது. Jude declares that it is impossible to reason with them. இவர்களோடு அதாவது பகுத்தறிவோட பேசுவது ரொம்ப கடினமான ஒரு காரியம் என்று யூதா நமக்கு எடுத்து சொல்கிறது. they are opposed to the truth. அவர் உண்மைக்கு விரோதிகளாய் காணப்படுகிறது.
அண்ட் த லார்ட், கர்த்தருக்கும் விரோதிகளாய் காணப்படுகிறது. அண்ட் தே வில் நாட் ஈவன் லிசன் டு த ரீசன், அதாவது சரியான பகுத்தறிவை காரியங்களை அவர் கேட்க மனதில்லாத நபர்கள். தே ஆர் சோ கன்சியூம்ட் இன் தேர் வேஸ் அண்ட் தே ரெஃப்யூஸ் டு ஈவன் கன்சிடர் ட்ரூத். உண்மை என்னவென்று யோசிக்காமல் அவர்களுடைய வழிகளிலே நடக்க விருப்பமுள்ள நபர்களாய் காணப்படுகிறது. we are all those with whom we can't reason, அதாவது நமக்கு சரியான முறையில் அவரோடு உண்மையை சொல்ல முடியாத ஏராளமான நபர்கள் உண்டு. ஐ ஹவ் நெவர் பீன் ஒன் டு ஆர்கியூ ஓவர் த ஸ்கிரிப்சர். தேவனுடைய வசனத்துக்கு மேலே தர்க்கம் பண்ணுறதுக்கு நான் ஆளே கிடையாது. இட் இஸ் நெவர் ப்ராஃபிட்டபிள் டு கெட் இன் டு அ ஹீட்டட் டிபேட். இங்கே ஒரு சூடான விவாதத்தில் ஏற்படுவது ஒரு பிரதிபலனும் நமக்கு ஒரு பலனும் அது நமக்கு அளிக்காது. we need to understand that those who oppose the truth will not listen to the truth. உண்மையை புறக்கணிக்கிற மறுக்கிற நபர்கள் ஒருபோதும் உண்மைக்கு காது கொடுக்காது. most of the time they won't be quite long enough even to give you a chance. நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது உங்களை பேச விடாமல் அவரே பேசிக்கொண்டிருக்கிற ஒரு காட்சி உங்களால் பார்க்க முடியும். when dealing with the brute beast, இந்த கொடூரமான மிருகங்களோடு நாம் செயல்படும் பொழுது prayer is always the solution. ஜபந்தான் அதுக்கு பெரிய ஒரு ஆறுதலாய் ஒரு சொல்யூஷனாய் நம்மளால் பார்க்க முடியும். you cannot reason with them or change their mind. அவரோடு நீங்கள் பேசி அவருடைய மனதை உங்களால் மாற்ற முடியாது. we just need to lift them up to the Lord and allow the Holy Spirit to work in their lives. அவருடைய வாழ்க்கையில் நாம் பரிசுத்த ஆவிக்கு அவரை கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையில் செயல்படட்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும் அவர்களுக்காக. we cannot however compromise our standard for the sake of harmony with those who refuse truth. உண்மையை மறுக்கிற நபர்களோடு சமரசமாக இருக்கணும், இணங்கி போகணும் என்ற முறையில் நாம் என்ன தெரியுமா, ஒரு சமரசமும் அவர் கூட செய்ய முடியாது. their corruption, அவருடைய கட்டழிவு என்ன என்று பார்ப்போம். but what they know naturally, in those things they corrupt themselves. அவர் இயற்கையாக அவர் புரிந்து கொள்ளுகிற காரியத்தில் அவரே அவருக்கு சீரழிவு கொண்டு வருகிறது. Here the words we know that has the idea of being acquainted with or understanding. அவருக்கு புரிந்து கொண்ட காரியங்கள், அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களுக்கு மட்டும்தான் அவர் முன்னுரிமை கொடுக்கும். Let me help you to understand. They have never heard the truth. அதாவது உங்களை புரிய வைக்கணும்ன்றா அவர் ஒருபோதும் உண்மையை கேட்டது கிடையாது. they have been indoctrinated with lie. அதாவது பொய் போதனைகள் கேட்டு அதன் அடிப்படையில் நடக்கிற நபர்களாய் காணப்படுகிறது. and that is all they know. அதாவது இந்த பொய் போதனை தான் அவர்களுக்கு புரிந்த ஒரே ஒரு காரியம். they refuse to hear truth or reason concerning the truth. அதாவது உண்மை என்ன என்று புரிந்து கொள்ளவோ அது பகுத்தறிந்து ஆராய்ந்து பார்க்கவோ இந்த நபர்கள் ஒருபோதும் செய்யாது. We all met those who are consumed with the doctrine of man. மனிதனுடைய அந்த உபதேசங்களை நுகர்ந்து பார்க்கக்கூடிய நபர்களை நம்மளால் பார்க்க முடியும். Our churches are filled with legalists and Pharisees. நம்முடைய சபைகள் எல்லாம் இந்த சட்டவாதிகளை கொண்டும் பரிசரைகள் கொண்டும் நிறைந்திருக்கிறது என்று நம்மளால் பார்க்க முடியும். Their doctrines are not based on biblical truth. அவருடைய உபதேசங்கள் தேவனுடைய அதாவது வேதத்தினுடைய அடிப்படையில் அது கிடையாது. பட் rather the tradition and dictates of man. மனிதன் என்ன சொல்லிக் கொடுக்கிறதோ அல்லது மரப்புகள் எப்படி இருக்கிறதோ அதுக்கு அடிப்படையில் தான் அவருடைய உபதேசங்கள். These are hard to reason with. இவர்களோடு பேசுவது மிக கடினமான ஒரு காரியம். They have never been exposed to genuine truth. உண்மையான அந்த சத்தியத்தை ஒருபோதும் இவர்கள் பார்க்கவில்லை, யாரும் இவர்களுக்கு கொடுக்கவும் இல்லை. This is why it is important to base our service to the Lord upon the precept of His word. இதனால தான் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் தான் அவரை நாம் சேவிக்க வேண்டும் என்று சொல்லுவது. I am not interested in obeying the traditions or opinion of man. மனிதனுடைய அந்த உபதேசங்களையோ அதே மாதிரி இந்த மரப்புகளை பின்பற்றி போகிற ஒரு நபர் நான் கிடையாது. I want to serve the Lord according to His word. அதாவது தேவனை தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் சேவிக்க நான் விரும்புகிறேன். Many today embrace a work of வாட்டர் பேஸ்டாக சால்வேஷன், அதாவது கிரியைகளின் அடிப்படையிலோ அல்லது முழுக்க ஞானஸ்நானம் எடுத்தால் ரட்சிப்பு கிடைக்கும் என்று சொல்லி தேவனுடைய உண்மையை விட்டு விலகி போகிற ஏராளமான நபர்கள் நம்மளால் பார்க்க முடியும். Thirdly, a word of certainty. Verse 11. 11ஆம் வசனத்தில் மூன்றாவதாக, அதாவது நிச்சயத்தின் ஒரு வார்த்தை என்ன என்று
Woe unto them, for they have gone in the way of Cain. அதாவது அவர்களுக்கு ஐயோ, அவர் கையினுடைய பாதையிலே நடந்து சென்றார். and ran greedily after the error of Balaam for reward. பரிசுக்காக பாலாமினுடைய தவறிலே அவர் விழுந்து விட்டார். பரிசுக்காக பாலாமினுடைய தவறிலே அவர் விழுந்து விட்டார். and perished in gainsaying of Korah. கோராவினுடைய அந்த 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 வார்த்தையின் அடிப்படையில் அவர்கள் அழிந்து போனார் என்று சொல்லி Jude now speaks of characteristics that are apparent and condemning in the apostates. இந்த விசுவாச துரோகிகளோட வாழ்க்கையில் அவரை கண்டனம் பண்ணுகிற அவருடைய சுபாவங்களை குறித்து இவர் நமக்கு எடுத்து சொல்கிறார். Woe unto them, அவர்களுக்கு ஐயோ. They reject God's salvation. அவர் தேவனுடைய ரட்சிப்பை மறுத்து விடுகிற நபர்கள். For they have gone in the way of Cain. அவர் கெயினுடைய வழியிலே அவர் சென்று விட்டார். We all know the story of Cain and Abel. அதாவது கையினுடையும் ஆபேலினுடையும் அந்த கதை நம்மளுக்கு தெரியும். They each brought sacrifice unto the Lord. ரெண்டு பேரும் ரெண்டு நபர்களும் கர்த்தருக்கு அவர் பலியை கொண்டு செலுத்தினார். God received Abel's but rejected Cain's. தேவன் ஆபேலினுடைய அந்த பலியை ஏற்றுக்கொண்டு கையினுடைய பலியை அவர் புறக்கணித்தார். Cain slew his brother because God honored Abel's sacrifice. ஆபேலுடைய அந்த பலியில் ஆண்டவர் அது பிரீதிப்பட்ட உடனே கையின் அவனுடைய சகோதரனை கொன்று விட்டார். This was not so much hatred towards Abel. ஏபலை கையின் வருத்ததினால் அல்ல, பட் anger toward the Lord. கர்த்தருக்கு விரோதமாக அவனுடைய கோபத்தினாலே தான் அவனுடைய சகோதரனை கொண்டு விட்டது. Cain wanted to come to God on his terms. அவனது விதிமுறைப்படி தேவனிடத்திலே தான் வர வேண்டும் என்று கையின் நினைத்தான். Many today seek to set their own terms and conditions in regard to salvation and serving the Lord. கர்த்தரை சேவிப்பதிலும் அவருடைய ரட்சிப்பிலும் அவரவருடைய விதிமுறையின்படி அவர் தேவனிடம் வர வேண்டும் என்று நினைக்கிற ஏராளமான நபர்கள் உண்டு. They refute God's sovereignty. அது மட்டுமல்ல, அவர் தேவனுடைய சர்வாதிகாரத்தை அது புறக்கணிக்கிற நபர்கள் தான் அது தாரென்று நாட்டு விடுகிற நபர்கள். And ran greedy after the error of Balaam for reward. பாலாமனுடைய அந்த பரிசுக்காக அந்த பெரிய பொறாமையிலே ஓடுகிற நபர்களாய் காணப்படுகிறது. This is the story that in Numbers 22 to 24. அதாவது எண்ணாகமம் 22 24 வசனங்கள் அதிகாரங்கள் கொஞ்சம் வாசித்து பாருங்கள். Balaam the prophet denied what he knew was true. அதாவது உண்மை என்ன என்று புரிந்தும் அதை நாடாமல் இருந்தது இந்த பாலாம் என்ற தீர்க்கதரிசி. There are many today, even religious circles, that deny the sovereignty of God and seek the approval of men and the treasures it brings. அது இன்னைக்கு ஏராளமான நபர்கள் தேவனுடைய காரியங்களை புரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் மனிதர்களுடைய அந்த காரியங்களில் ஈடுபட்டு அவருடைய ஆலோசனைகளில் ஈடுபட்டு அதை கொண்டு வருகிற பரிசுக்காக அவர் தேவனுடைய சர்வாதிகாரத்தை புறக்கணிக்கிற நபர்களாய் காணப்படுகிறது. இட் இஸ் டேஞ்சரஸ் when we place more value on pleasing men. மனிதனை திருப்திப்படுத்துகிற பிரீதிப்படுத்துகிற காரியங்களில் நாம் ஈடுபட்டால் அது பெரிய ஆபத்தான ஒரு காரியம் என்று நாம் மறக்கக்கூடாது. Now not only that, they resist God's service. தேவனுடைய சேவையை அவர் தடை செய்கிற நபர்களாய் காணப்படுகிறது. And perished, அவர் அழிந்து போனது என்று சொல்லி கோராவினுடைய அங்கே ஆதாய வார்த்தையை கேட்டு அவர் அழிந்து போனது என்று அவர் சொல்கிறார். ஸோ திஸ் இஸ் அ ரெஃபரன்ஸ் டு த ஒன் ஹூ ரோஸ் அப் அகேன்ஸ்ட் மோசஸ். மோசஸுக்கு விரோதமாக எழும்பின அந்த நபரை குறித்தான் இங்கே நாம் காணப்படுகிறது. Many times the apostate rebukes authority or anyone who does not operate in a manner that pleases him. அதாவது தனக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்கிற நபர்கள் மட்டுமல்ல, அதிகாரத்தையும் அவங்களுக்கு பிடிக்காத காரியங்கள் சொல்லுகிற நபர்களிடத்திலையும் அவர் தடை செய்கிற நபர்களை காணப்படுகிறது. They stand in the open defiance to man and God, the ways of God. தேவனுடைய வழிகளுக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவர் செயல்படுகிறார். It is dangerous to work against God's man and the will of God for a people. அதாவது தேவனுடைய மனிதனுக்கு விரோதமாகவும் ஒரு தேவனுடைய ஜனங்களுக்குள்ள சித்தத்தின் விரோதமாகவும் நிற்பது மிக ஆபத்தான ஒரு காரியம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Rebellion to authority and resistance to the truth of God are sure signs of apostasy. அதாவது அதிகாரத்தை எதிர்ப்பதும் ஒரு எதிரெழுச்சி இருப்பதும் தேவனுடைய உண்மைக்கு ஒரு தடை போடுவதும் அதுக்கு விரோதமாக இருக்கிறதும்
அதாவது வந்து இந்த விசுவாச துரோகிகள் ஆயிருப்பது என்பதற்கு ஒரு அடையாளம் தான். God has ordained his church and established the order of it. ஆண்டவர் தன்னுடைய சபையை ஸ்தாபித்து அதுக்கு ஒரு ஆர்டர் வைத்திருக்கிறார், ஒரு கிரமத்தை வைத்திருக்கிறார். Who are we to argue with the precepts of God? தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக தர்க்கம் பண்ண நாம் யாராக இருக்கிறது என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். டைம்ஸ் may have changed. இந்த காலங்கள் மாறிவிட்டது. பட் த adversary and mankind has it. மனித குலத்துக்கு விரோதியாக இருக்கின்ற பிசாசம் வந்து ஒருபோதும் மாறவில்லை. We must continue to keep a watch out for those who desire nothing more than to wreak havoc on the church. சபையில் வந்து பெரிய பிரச்சனைகள் பண்ணுகிற நபர்களை வந்து நாம் வந்து கண்காணிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஆஸ் த shepherd of the flock, இந்த சபையினுடைய ஒரு மெய்ப்பன் என்ற முறையில் I'm going to do my best to stand guard and resist the aggressors. இப்பேற்பட்ட தவறான போதனைகளை வந்து எதிர்க்கும்படிக்கு அந்த போதகன் என்ற முறையில் நான் கண்டிப்பாக செயல்படும் என்றதில் சந்தேகமே வேண்டாம். I can't do it alone. அது வந்து என்னால் மட்டும் செய்ய முடியாது. I need each of you to commit to stand for the truth and determine to follow God at all cost. என்ன வந்தாலும் தேவனை வந்து பின்பற்றுவேன் என்ற அந்த உறுதிப்பற்றுப்பாடோட ஒவ்வொரு நபர்களும் சபையில் உள்ள மக்கள் என்னோடு கூட இந்த காரியத்துக்கு நிற்க வேண்டும் என்று தான் இந்த பகுதியிலிருந்து நான் பார்க்க கூடியது. ஸோ இஃப் யூ டோன்ட் நோ திஸ் ஜீசஸ் கிரைஸ்ட், திஸ் காட் personally, it is right now you can come to him and he will save you. இந்த தேவனை வந்து நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் அறியவில்லை என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து உங்களுடைய மீட்பெரும் கர்த்தரும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால், இதுதான் ரட்சிப்பின் நேரம். அவர் அண்டை நீங்கள் வர வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். ஆனால் விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? எச்சரிக்கையோடு இப்பேற்பட்ட நபர்கள் அவருடைய அந்த வலையில் விழாமல், அவருடைய பாதையில் போகாமல், கர்த்தரை பின்பற்றி உறுதிப்பற்றுப்பாடோட தவறுகளை வந்து எடுத்து காட்டி அதை வந்து திருத்தக்கூடிய ஒரு நபர்களாய் காணப்படட்டும். May the name of the Lord be glorified. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வல்ல இயேசுவினால் உன் வாழ்வு மலர்ந்து விடும். வல்ல இயேசுவினால் உன் வாழ்வு மலர்ந்து விடும். இயேசு சிலுவையிலே உனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே உனக்காகவே
இருந்தால் உன் வாழ்வு மலர்ந்துவிடும். இவரில் நிலைத்திருந்தால் உன் வாழ்வு மலர்ந்துவிடும். இயேசு சிலுவையிலே உனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே உனக்காகவே மரித்தார். உன்னை மீட்டிடவே அவர் ஜீவ பலியானார். உன்னை மீட்டிடவே அவர் ஜீவ பலியானார். இயேசு சிலுவையிலே உனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே உனக்காகவே மரித்தார். Let us pray. Father God, we thank you and praise you once again for giving us this opportunity to worship you in spirit and truth. Lord, thank you for the sermon that you have given to us this morning and the challenge that we have received, that we need to just behave appropriately, not taking authority or punishment for others like Michael did. Help us not to just fight against Satan, but resist him with the arms and ammunition that you have given to us. Thank you so much for helping us to listen to your word and help us to change our lives based on your word. Thank you so much for speaking to us. In Jesus' name we pray. Amen. നമ്മുടെ പിതാവാകിയ ദേവനുடைய അൻപ്, കുമാരനുடைய കൃപകൾ, പരിശുദ്ധാവിനുடைய അന്യോന്യം ഐക്യം നാം അനേവരോടും ഇപ്പോഴും എപ്പോഴും ഇരുപ്പதாக. ആമേൻ. Gana